உங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கே தெரியாம உங்க காதல என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் எதுக்குன்னு புரியாம என் மனசு நீங்க இங்கிருந்து போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுது. ஆனா என் புத்தி உங்களை இங்கிருந்து போக சொல்லுது. எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்களோட வாழணும் தான் ஆசைப்படுவோம். ஆனா அது வெறும் ஆசையா மட்டும் இருக்கிறது தான் இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை. அது பெரிய வலி பாரதி. இனிமே உங்களை பார்க்க முடியாதுங்கிற வலியோட தான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன் ஆதி. ஆனா அதை வாய் விட்டு என்னால சொல்ல முடியல. என் சூழ்நிலை அப்படி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆசைப்படுறதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். இப்பவும் இந்த பார்வை எனக்கு 1000 கதை சொல்லுது. உங்களையும் தமிழையும் நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். எனக்கு உங்க 2 பேரையும் அவ்வளவு பிடிக்கும் பாரதி. ஏன் எதுக்குன்னெலாம் எனக்கு காரணம் தெரியல. ப்ளீஸ் பாரதி. ப்ளீஸ் ஆதி. உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கை அது நமக்கு வேண்டாம். நமக்குள்ள எதுவுமே சரிப்பட்டு வராது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதி. உங்களை பார்த்த முதல் நாள்ல இருந்தே உங்களை விட்டு விலகி போயிடணும் தான் நான் நினைச்சேன். ஆனா விலகவே முடியாம தவிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மேலேயும் நான் பல தடவை கோவப்பட்டிருக்கேன். இப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. நீங்க முடிவெடுத்தா சரியா போயிடுமா பாரதி? நான் இன்னும் இந்த விதியை நம்புறேன். உங்களையும் என்னையும் சந்திக்க வச்ச அந்த சக்தியை நான் நம்புறேன். நீங்க நினைச்சாலோ இல்ல நான் நினைச்சாலோ, ஏன் யார் நினைச்சாலோ இந்த உறவு இப்படியே போயிடாது. இது நிரந்தரம் இல்ல பாரதி, சின்ன இடைவெளி. உங்க காதல உங்களுக்கு புரிய வைக்க நான் எடுத்திருக்கிற முடிவுதான் அது. ஆதி, சார், உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். தமிழுக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அவ உயிரையே காப்பாத்தி எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமானவர். உங்களை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். அவ்வளவுதானா பாரதி? ஆதின்னு உரிமையோட சொன்ன மனசு அடுத்த நிமிஷமே அதை மறைச்சு சாதாரணமா மாத்திக்கிட்டு பேசுறப்பவே உங்க மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியில உங்க பிடிவாதம் ஜெயிச்சிருச்சுல்ல. நான் தோத்து போயிட்டேன் பாரதி. ஏன் சார் இப்போ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல ஒரு சிலருக்கு தான் அவங்க வாழ்க்கையில ஆசைப்படுற விஷயம்லாம் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச வாழ்க்கையே நிலைக்கல சார். கனவு கண்ட வாழ்க்கை மட்டும் கிடைச்சிருமா என்ன? அதனால்தான் நான் எதுக்குமே ஆசைப்படுறதில்ல. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க பாரதி. அதனாலலாம் நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. இன்னைக்கு காலத்தோட கட்டாயத்துல நாம எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப சரின்னு தான் தோணும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு தோணும். வாஸ்தவம் தான் சார். நாம தகுதிக்கு மீறி ஆசைப்படுற எந்த விஷயமும் நடக்காம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்ப நான் உங்களை விட்டு போறதுல உங்களுக்கு எந்த வித வலியும் இல்லையா பாரதி? என்னோட வலி பெருசு உன்னோட வலி பெருசுன்னு யோசிக்கிறத விட எல்லாரையும் பாதிக்கும்னு தெரிஞ்ச சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சார். உண்மைதான் பாரதி. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லார பத்தியும் யோசிக்க முடிஞ்ச உங்களால
எனக்காக யோசிக்க முடியலல்ல? அதான் என்ன எனக்கு புரியல. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது சார். நேரம் வர்றப்போ அது உங்களுக்கே புரியும். நீங்க போய் சொல்றீங்க பாரதி. என் கண்ணை பார்த்து உண்மை மாதிரி சொன்னாலும் நீங்க சொல்றது பொய்ன்னு என் இதயத்துக்கு தெரியுது. அதான் இப்ப கூட அது துடிக்கிற சத்தம் என் காதுக்குள்ள கேக்குது. உங்களுக்கு கேட்கலையா பாரதி? கடவுளே, இதுக்கு மேல நான் இங்க நின்னா எல்லாமே தப்பா போயிடும். மனச கல்லாக்கிக்கிட்டு திருப்பி நடத்துற வேண்டியதுதான். ஆல் தி பெஸ்ட் சார். நான் வரேன். ஆதி, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவெடுத்துட்டியோன்னு தோணுதுடா. ஆமா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ ஆஃபீஸை விட்டு போகணும்னு முடிவு பண்ண? டேய் ஆதி, பாரதி குழப்பத்தில் இருக்காங்கடா. இந்த காலத்துல சாதாரண பொண்ணுங்களே முடிவெடுக்க யோசிக்கிறப்போ பாரதியோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நீ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்டா. யோசிடாதே. இல்ல கேஷவ், பாரதிக்கு என் காதலை பத்தி தெரியும். தமிழ் மேல நான் வச்சிருக்கிற பாசமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய், அவங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கடா. பாரதியால என்கிட்ட இருந்து விலக முடியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை விட்டு தள்ளி போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியும் தமிழும் என்னோட சொந்தம். என்னால பாரதியை தள்ளி நின்று பார்க்க முடியல கேஷவ். அதனாலதான் அவங்கள விட்டு நான் தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் மச்சான், நீ எந்த அளவுக்கு புரிதலோட இருக்க? ஆனா எதுக்காக அவசரப்படுறேன்னு எனக்கு தெரியலடா. வேற என்னடா பண்ண சொல்ற? பாரதி தமிழை அடிச்சதுக்கான காரணம், அந்த டிராயிங்கை கிழிச்சு போட்ட கோபம், இதெல்லாம் பார்க்கறப்போ எனக்கு பாரதி அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு என்னை விட்டு விலகி போன மாதிரி எனக்கு தெளிவா புரியுதுடா. என்னை மன்னிச்சிடாதே. நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் என்னோட அவசர புத்தி தான் காரணம். அம்மா என்கிட்ட நீ பாரதியை பத்தி சொல்லிட்டேன்னு சொன்னதும், அவங்களுக்கு பாரதியை பிடிச்சிருக்குன்னு சொன்னதையும் உண்மைன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்ட மச்சான். நீ படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியல. இதுக்கு மேல என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன்கிட்ட உண்மையை சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. கேஷவ், எனக்கு ஒரு சிகரெட்
என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் மச்சான், இந்த நிலைமையில உன்னை என்னால பார்க்க முடியலடா. ஏ கேஷவ், ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பாத்தியா? கடைசியில பாரதி அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்கல்ல. என்னதான் அவங்க என்னோட உலகம்னு புரிய வச்சோம், என்னை விட்டு விலகி போகணும்னு முடிவெடுத்துட்டாங்கல்ல. ஆதி, இதுக்கு என்னதான்டா முடிவு? இவ்வளவு நாள் நீ எதுக்காக பாரதியோட மனசை மாத்த முயற்சி பண்ண? இப்ப ஏதோ புதுசா இல்லாத காரணத்துக்காக அவங்கள விட்டு இந்த கம்பெனியை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்க. ஏ மச்சான், எனக்கு என்னவோ இது சரியா படலடா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி முடிவு பண்ணிருக்கலாம்லடா. வேற என்ன காரணம்டா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்? என்ன பிடிக்கும், ஆனா என்ன பிடிக்கலன்னு பாரதி ஆடுற அந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்துக்கு சார் முடிவு கெட்டுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். டேய் ஆதி, டீ ஆறுதுடா. டேய் ஏய் ஆதி, என்னடா பண்ற? ஆதி, பாரதி பெண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னால, இப்போ அவங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல உன்கிட்ட இருந்து விலகி நிக்கிறாங்கடா. அது தெரிஞ்சும் உன் காதலை இப்ப அம்போன்னு விட்டுட்டு போயிடுவியா? ஆதி, பாரதி உன்னை விட்டு விலகி போறதுக்கு வேற ஏதாவது கூட காரணம் இருக்கலாம்ல. நீ அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாத்தியா? என்னடா சொல்றது? புரியல. அது இல்ல மச்சான், பாரதியை சுத்தி இருக்கிறவங்களோ இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களோ பாரதி கிட்ட உங்க விஷயத்தை பத்தி பேசிருக்கலாம்ல. ஒருவேளை அதனால கூட அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல. டேய், நீ என்ன சொல்ல வர? பார், சொல்ல வரத சுத்தி வளைக்காம சொல்லி தொலை. டேய் மச்சான், இதுக்கு மேலே நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சேன்னா என்னை விட கேவலமான ஃப்ரெண்டு இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுடா. கேஷவ, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா. நீ எதை பத்தி சொல்ற? டேய் மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. இதுக்கு மேலே நான் உன்கிட்ட பேசாம போனேன்னா அதுதான் மச்சான் பெரிய நம்பிக்கை துரோகம். டேய், என்னன்னு சொல்லி தொலைடா. கேஷவ், என்னடா? ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துக்க ரொம்ப பெரிய மனசு வேணுமா? ஆதி லவ் பண்ற பொண்ணு பாரதின்னு சொல்ல பயந்துதான் நான் உங்ககிட்ட சொல்லலாமா? பாரதி விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டேன்னு ஆதி கிட்ட எக்காரணத்தை கொண்டு நீ சொல்லக்கூடாது, புரியுதா? மீறி சொன்னன்னு தெரிஞ்சது உன் உயிர் நண்பனோட அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது, புரியுதா? டேய் கேஷவ், என்னன்னு சொல்றா? அது அது மச்சான், அம்மாவுக்கு நீ விரும்புற பொண்ணு பாரதி தான்னு தெரிஞ்சு போச்சுடா. டேய், என்னடா சொல்ற? அம்மாவுக்கு பாரதி தான் நான் விரும்புற பொண்ணுன்னு தெரியுமா? எனக்கு புரியலடா. எப்படி? மச்சான், டேய் மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. அன்னைக்கு அம்மா என்கிட்ட நீ விரும்புற பொண்ணு யாருன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு தாவும் அம்மா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னாங்கடா. நான் அதெல்லாம் நம்பி நான் தான் அவசரப்பட்டு ஒரு சந்தோஷத்துல பாரதியோட பேரை சொல்லிட்டேன்.
ஏய், என்ன மன்னிச்சிடுற. அம்மா உண்மையை தெரிஞ்சுக்க என்கிட்ட போய் சொல்லிட்டாங்கடா. ஏய் கேஷவ், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? அம்மாவுக்கு பாரதியை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்க கிட்ட பேசலாம் தாண்டா நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். நீ ச்சே. ஏய் மச்சான், எனக்கு தெரியும்டா. பாரதிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதா அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்கடா. அதை கேட்டதும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்க இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா அம்மா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்கடா. ஏய் மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நான் இதுக்கு மேலேயும் நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலடா. அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அம்மா பாரதியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்கடா. அப்போ அம்மா சொல்லிதான் பாரதி என்னை விட்டு விலகி போறாங்களா? ச்சே. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, என்னால பாரதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சேன். ஏதாவது ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு என்னோட காதலை புரிய வச்சிடலான்னு நம்பினேன். அம்மா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு பாரதியின் தமிழும் ரொம்ப முக்கியம். ஏய் ஆதி, இப்ப அவசரப்படாதடா. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. இந்த விஷயத்த சரியான கூடத்துல டீல் பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும்டா. டேய் மச்சான், உனக்கு தெரியாது இல்ல, நீ என்னதான் பாரதி கிட்ட இதை பத்தி பேசினாலும் அவங்க முடிவை மாத்திக்க போறதில்ல. அப்ப நான் பேச வேண்டியது பாரதி கிட்ட இல்லடா. ஆடிட்டர் சார், காஞ்சிபுரம் பிரான்ச் பத்தி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட டீடைலா பேசணும். நாளைக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சரி. பாப்பாதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா கேஷவ் சொன்னா. பொதுவா எம்டிக்கெல்லாம் ஃபேர்வெல் பண்ணவே மாட்டாங்க. ஆனா பாரேன், உன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உனக்கு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு நல்ல விஷயம். ஆதி, என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? புரியுதுப்பா. நான் கூட நீ விரும்புற அந்த பொண்ண உன் கூட சேர்த்து வச்சு 2 பேரையும் ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணுக்கே உன்னை பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்ட. ஆனா அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதப்பா. அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். சரிப்பா, நாளைக்கு காலையில நம்ம கிளம்பலாம். ஏம்மா அப்படி பண்ணீங்க? நீ என்ன சொல்ற ஆதி? நான் உன் காதல புரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமா ஏத்துக்கணும்னு தான் நினைச்சேன். என்ன பண்றதுப்பா, நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லையே. போதுமா? போதும். இதுக்கு மேலே நீங்க பேசுறத என்னால கேட்க முடியாது. ஏம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு எல்லாமே நீங்க தானம்மா. உங்க தைரியத்தையும் திறமையும் பார்த்து தானமா நான் வளர்த்தேன். நீங்க எல்லா விஷயத்திலையும் நேருக்கு நேர் தானமா டீல் பண்ணுவீங்க. ஆனா ஏம்மா என் விஷயத்துல மட்டும் இப்படி பண்ணீங்க? ஆதி,
ஆதி, நான் உனக்கு நல்லதுதான் நினைச்சேன். அதனால தானே நீ கல்யாணம் வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணுதான் உனக்கு வேணும்னு சொல்லி இங்க வந்தப்ப கூட நான் அது எதையுமே பெருசா எடுத்துக்கல. அவ கூடயே உன்னை சேர்த்து வைக்கணும்னு தான் இந்த ஊருக்கே வந்தேன். அந்த பொண்ணு உன்னை ஏத்துக்கலனா நான் என்னப்பா பண்ணுவேன்? போதும்மா, போதும். பாரதி என்னம்மா பண்ணாங்க?